எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அது 74 சிம்மாசனாதிபதியில இருந்தா நாம் பற்றித்தான் தீர வேண்டும் என்கிற அளவுக்கு இதை கொண்டு விடணும்னால் அந்த ஒரு 4-5 வார்த்தையில ஜாகிரதையா இருந்தது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை கொஞ்சம் சரி, அந்த வார்த்தை எப்ப தடுமாறும்? உடையவரிடத்தில் இருக்கிற அபிமானத்தினால தடுமாறி இருக்கலாம், வேற எதுனாலையும் அவர் தடுமாற போறதில்லை. ராமானுஜரிடத்தில் இருக்கிற அபிமானம் சொல்லிட்டு படுவோம் என்றால் அவர் யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி சொல்லலையேங்கிறதுல தான் நம்ம அவருடைய பிராமணிகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு பின்னாடி வருபவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு நாம தப்பா வழிகாட்டி விடக்கூடாது என்றுதான் நம்ம ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா. அதனால இதை போல சில சந்தேகங்கள்லாம் வரும். ஆனால் அவசர கதியில யோசித்தா இந்த சந்தேகங்களும் வராது, சந்தேகத்துக்கு சமாதானம் வரவே வராது. கொஞ்சம் தனிமையில உட்காந்து நிதானமா இந்த சம்பிரதாயத்துல என்ன நடந்திருக்கு, நாம் அதன் பகுதியில எந்த ஒரு சின்ன துளியா இருக்கோம், அதுக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சம் அகங்காரம் மமக்காரம் அது இது எல்லாத்தையும் திறந்துட்டு கொஞ்ச நாள் யோசிச்சோம்னா என்ன நடந்திருக்கு, எவ்வளவு நீண்ட கால திட்டத்தை பெருமாள் அமல்படுத்தியிருக்காருங்கிறது அப்பதான் தெரியும். இதெல்லாம் ஒன்று 5 வருஷ சமாச்சாரம் இல்லை, 5000 வருஷத்து விஷயம். அதுக்கு முன்னாடி துவாபர யுகத்துல சுகாச்சாரியரிடத்துல பிரேரித்து நீர் ஆழ்வார்கள் அவதரிக்க போகிறார்கள்னு பாகவதத்துல சொல்லும் என்று சொல்லி அங்கிருந்து தொடர்ந்து இது ஓடி வந்ததொல்லியோ. அதனால முதலிகள் தாம் ஆச்சாரியர்கள் பக்கலிலே சாட்சாத்து ஆச்சாரியத்துவத்தை அவரவர்கள் ஆச்சாரியர் யாரோ, உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர், உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர், உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர், இவர் இடத்திலே சாட்சாத் ஆச்சாரியன்கிறது சாட்சாத் ஆச்சாரியன் ராமானுஜர். அப்ப நாம அந்தந்த ஆச்சாரியத்தில் என்ன நினைச்சுக்கணும், சாட்சாத் ஆச்சாரியத்துவத்தை அறுதியிட்டு அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் ஆச்சாரியனே சாட்சாத்து ஆச்சாரியன். ஆனா அவர் உபகாரக ஆச்சாரியன், ராமானுஜர் வேற, இந்த ஆச்சாரியன் வேறதான். அறுதியிட்டு அவ்வவர்களுடைய அபிமானமே உத்தாரகம். அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியன் யாரோ அவர் அடியனிடத்தில் அபிமானம் வச்சிருந்தார்னால் அது என்ன மோட்சத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். அதுதான் எனக்கு உத்தாரகம். உத்தாரகம்னா சம்சாரத்திலிருந்து வெளியில கொண்டு வரப்போம். அப்ப அந்த அபிமானம் தான் உத்தாரகம் என்று சரமோபாயத்தை அறுதியிட்டிருந்தார்களே ஆகிலும், அப்ப அவரவர் ஆச்சாரியன் தான் அவரவருக்கு சரமோபாயம், சந்தேகமில்லை, உண்மைதாங்கிறார். ஆனா அதுக்கு மேல இப்ப ராமானுஜர் சரமோபாயம்னு நிர்ணயம் பண்ணணும். முதல் படி என்ன, அவரவர்கள் இப்படி நன்னா நம்பின்னு இருக்கார்களே அப்படின்னா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், அந்த காலத்துல நிஜமாவே அப்படி நம்பிண்டாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு இதை வாசிக்கச்சே சிலதெல்லாம் புரியவே புரியாது. இன்னும் இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரே, அந்த நம்பிக்கையே எங்கிட்டே இல்லைன்னுவா. அப்ப அது இருக்குன்னு வச்சுங்க. அதனாலதான் அவர் போடச்சே எல்லாரையும் சொல்லல, முதலிகள் தாம்னுட்டார். முதலிகள்னா ஆச்சாரியர்கள் இல்லையோ, அப்ப ஆச்சாரியர்கள் வரைக்குமான இந்த அபிமானம் வச்சுட்டு இருந்திருக்கா, இந்த நம்பிக்கையோட இருந்திருக்கா. உத்தாரகம் என்று சரமோபாயத்தை அறுதியிட்டிருந்தார்களே ஆகிலும் தாம் ஆச்சாரியர்கள் உடையவரையே உத்தாரகத்வேன அறுதியிட்டு தங்களை பற்றினாருக்கும் உடையவரையே தஞ்சமாக உபதேசிக்கையாலே சர்வருக்கும் உத்தாரகத்வேன சரமோபாயத்தை அறுதியிடலாவது உடையவர் பக்கலிலே இரே. இப்ப அதுக்கு சமாதானம் சொல்றார். ஆம், உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியன் தான் சரமமான உபாயம். ஆனால் நீங்க அந்த ஆச்சாரியனிடத்துல போய் பேசி பார்த்தீங்கன்னால் நீ அந்த ஆச்சாரியன் நான் உபாயமானு ஒத்துக்கணும் இல்லையோ. நான் அவரை சரமோபாயம்னு சொல்லிட்டேன். அந்த ஆச்சாரியனை போய் பிரார்த்தித்தால் அவரும் உபாயம்னு ஒத்துக்கணுமால்? பெருமானிடத்துல கேட்டா கண்டிப்பா தான் தான் உபாயம். நாம போய் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம், தேவரீரே உபாயம். ஆம் ஆம், என்னை தவிர இன்னொருத்தர் கிடையாது. அது வேற அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதில் இப்போ மாம் ஏகம் சரணம் பரிஜான்னு சொல்லணும் இல்லையோ, நம்மை தவிரவே யாரும் உபாயம் இல்லை. இதே நம்ம ஆச்சாரியனிடத்துல போய் உம்மை தவிர யாரும் உபாயம் கிடையாது இல்லையா, நீர்தானே சரமோபாயம்னால் அதை அவர் ஒத்துக்க மாட்டார். ஒத்துக்காம என்ன சொல்றார், இல்லை எல்லாருக்கும் ராமானுஜர் தான் சரமமான உபாயம், உனக்கு ராமானுஜர் தான் உபாயம். அப்ப நீர் எதற்கு, நீர் ஆச்சாரியனை பற்றி இருக்கிறேன் என்னால் இல்லையே ராமானுஜர் சரமோபாயம்னு ஒருத்தன் உன் கண்ணு முன்னாடி சொல்லணும் இல்லையோ, அதுக்காகத்தான் நான். அப்ப இன்னாருக்கு இன்னார் உபாயம்ங்கிறத சொல்லணுமே ஒருத்தர். இப்போ இதுல சாட்சாத் ஆச்சாரியன்னு ஒன்று போட்டா, சாட்சாத்துங்கிறதுக்கு 2 அர்த்தம் பார்க்கலாமா? சாட்சாத்துனா நேரே, நேரேனால் நேரே மோட்சத்துக்கு உபாயம். ஒரு சாட்சாத்துக்கு ஒரு அர்த்தம். 2, என் கண்முன்னே நேரே, என் கண்முன்ன நேர இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சாட்சாத் ஆச்சாரியனா, இல்ல நேர மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் சாட்சாத் ஆச்சாரியனா? 2 இருக்கு. இப்போ நேர மோட்சத்தை கொடுக்கறது சாட்சாத்துன்னு அர்த்தம் பண்ணிட்டா ராமானுஜர்னு ஆயிடுவார். என் கண் முன்னாடி இருந்து கொடுப்பது ஆறுன்னு கேட்டா அடியன் பச்சின ஆச்சாரியன் ஆயிடுவார். அதனால இப்ப சாட்சாத் ஆச்சாரியன்கிறதுக்கே 2 அர்த்தம் பண்ணிங்க. இவரும் சாட்சாத் ஆச்சாரியன் என் கண் முன்னே இருக்கிறபடியால், ராமானுஜர் சாட்சாத் ஆச்சாரியன் அவர் தான் முக்தி பெற்று கொடுக்கிறபடியால்.
ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து தானே செய்தாக வேண்டும். அதனால சாட்சாத்துங்கிறோம். முன்னாடி வந்துட்டார், உபன்யாசம் நடக்கிறது 7:30, முன்னாடியே வந்துட்டார். என்ன சொல்லுவீள்? இந்த முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரா இல்ல 7:25க்கு வந்தாரா? முன்னாடியே வந்தார்னா இந்த முன்னாடி வந்தால் இடமுன் காலமுன்னு தமிழ் இலக்கணம் 2 சொல்றது. இடமுன்னுனா இடத்தால முன்னாடி இருக்கிறது, காலமுன்னா காலத்தால முன்னாடி இருக்கிறது. அதை போல இந்த இடத்துல சாட்சாத் ஆச்சாரியனால் என் கண்ணு முன்னாடி சாட்சாத்துன்னு சொல்ல வராரா இல்ல சாட்சாத்தா மோட்சத்தை பெற்றுக் கொடுப்பவரானால் 2 பேர். உபகாரக ஆச்சாரியன் சாட்சாத் ஆச்சாரியன் தான், முக்தி கொடுக்கும் ராமானுஜரும் சாட்சாத் ஆச்சாரியன் தான். அதனாலே ஆச்சாரியர்கள் உடையவரையே உத்தாரகத்தேன அறுதியிட்டு நாம் பற்றுகிற ஆச்சாரியர்களிடத்துல பிரார்த்தித்தால் அவரவர்கள் உடையவர் தான் சாட்சாதாச்சாரியன்னு சொல்லிட்டு சொன்னதோட நிறுத்தாமல் நமக்கு நீங்களும் அப்படியே விஸ்வசித்து போருங்கள், நீங்களும் அப்படித்தான் நம்பணும்னு சொல்லி கொடுக்குறாளாம். கூரத்தாழ்வான் பல பேருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்றார். பண்ணும்போது ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் தங்க ஆச்சாரியன் ராமானுஜரா போயிட்டார். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ ஸ்லோகம் நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம். உடையவர் பேரே இல்லையே. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதுல அஸ்மதாச்சாரியன்னு கூரத்தாழ்வான்னு சொன்னா அது உடையவரை குறிக்கும். அஸ்மதாச்சாரியன் இந்த ஸ்லோகத்தை அடியேன்னு சொன்னேன்னா அடியனுடைய சம்ஸ்கார ஆச்சாரியனை குறிக்கும். அதனால ஒரே சப்தத்துக்கு பல ஆச்சாரியர்கள் அர்த்தம் ஆயிடுவா. அதை எப்ப சொல்றோம், யாரு சொல்றோம், எந்த சந்தர்ப்பத்துல சொல்றோங்கிறத பொறுத்தது. அதனால அவரவர் ஆச்சாரியர்கள் உத்தாரகத்தேன ராமானுஜரதை அறுதியிட்டு தங்களை பற்றினாருக்கும் உடையவரையே தஞ்சமாக உபதேசிக்கையாலே. அப்ப கூரத்தாழ்வான் அடிக்கடி சொல்லிக் கொடுப்பறான், நீங்க எல்லாரும் நான் தான் கொண்டு போய் மோட்சத்துக்கு சேர்க்க போறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த பொறுப்பெல்லாம் குருவி தலையில பனங்கா வச்சா போலே, அதெல்லாம் குருவி தாங்குமா? இது இத்தனையும் கொண்டு போய் உடையவர் திருவடிகள்ல தான் நாங்க விடுறோம். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், அவர்கிட்ட கொண்டு போய் விடுறோம், அவர் தான் கொண்டு போய் சேர்ப்பார்னு அவர்கள் சர்வருக்கும் உத்தாரகத்தேன சரமோபாயத்தை அறுதியிடலாவது உடையவர் பக்கலிலேயிரே. அதனால உடையவர் பக்கல்ல தான் இவர்கள் சரமோபாயத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் உதாகரிக்கிறார். குரு ரிதிச்ச பதம் பாதி. பாதி பொருந்துகிறது, விளங்குகிறது. எது? குரு ரிதிச்ச பதம் பாதி. குரு என்னும் சொல் இன்ன விடத்திலே தான் போய் பொருந்துகிறது. விஷ்ணு சேஷி ததீயா சுபகுண நிலையா விக்கிரக ஸ்ரீஷடாரி ஸ்ரீமான் ராமானுஜாரியா பத கமல யுகம் பாதி ரம்யம் ததீயம் தஸ்மின் ராமானுஜாரியே குரு ரிதிச்ச பதம் பாதி நான்யத்ர தஸ்மாத் சிஷ்டம் ஸ்ரீமத்குருணாம் குலம் இதம் அகிலம் தஸ்ய நாதஸ்ய சேஷா. இது ஒரு அழகான ஸ்லோகம். விஷ்ணு சேஷி, விஷ்ணு எல்லாருக்கும் சேஷியாக இருக்கிறார். ததீயா சுபகுண நிலையா விக்கிரகா ஸ்ரீஷடாரிஹி, நல்ல குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீ சட்டாரி. அவர் விஷ்ணுவுக்கு திருமேனியாக இருக்கிறார். நம்மாழ்வார் விஷ்ணுவுக்கே திருமேனியாவார். அடுத்தது ஸ்ரீமான் ராமானுஜாரியா பத கமல யுகம் பாதி ரம்யம் ததீயம். பதகமலம், நம்மாழ்வாருடைய பதகமலங்கள் 2. ராமானுஜர் மாறன் அடிபணிந்து இந்தவர்னு சொல்றோம். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம்னு சொல்றோம். அப்ப பராங்குஷருடைய பாதபக்தர் ராமானுஜர், கைங்கர்ய செல்வம் நிறைந்த சுவாமி எம்பெருமானார். அவர் நம்மாழ்வாருடைய திருவடி தாமர்களாக இருக்கிறார். ஸ்ரீமான் ராமானுஜாரியா பதகமலயுகம் பாதி ரம்யம் ததீயம். 3வது வரி ரொம்ப முக்கியம். தஸ்மின் ராமானுஜாரியே, அந்த ராமானுஜரிடத்திலே குருருதிச்ச பதம் பாதி, குரு என்னும் சொல் நன்கு பிரகாசிக்கிறது. அப்ப குருங்கிற சொல் யாரிடத்துல பிரகாசித்திருக்கலாம்? இங்க 3 பேர் இருக்கா. முதல் சியப்பதி, 2 நம்மாழ்வார், 3 ராமானுஜர். இப்ப குருங்கிற பதம் யாரிடத்தில் நன்கு விளங்கும்? பெரிய போட்டி. இது யாரையான்னு சொல்லி ஒப்பிடுங்கன்னு சொன்னா கூட எத்தையோ நாள் இது தப்பு அது சரின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பகவான் குருவா? ஆமா, கீதாச்சாரியன் பெரிய குரு, திருமந்திரோபதேசம் பத்ரிகாசிரமம் இன்னும் பெரிய குரு. என்ன அவர் பண்ணாரா? தஸ்மின் ராமானுஜாரியே குரு ரிதிச்ச பதம் பாதி நான்யத்ர தஸ்மாத். அப்ப குருங்கிற சொல் பெருமானிடத்தில் பொருந்துமா, நம்மாழ்வாரிடத்தில் பொருந்துமா, ராமானுஜரிடத்தில் பொருந்துமானுட்டால் இப்ப இந்த 3 பேருக்கு இறங்கி வந்துட்டோமா? எத்தனையோ 3000 பேர் இருக்கிற இடத்தில் இப்ப 3 எடுத்துட்டாச்சு. பெருமாள், நம்மாழ்வார், ராமானுஜர். இதுதான் பிரதம பர்வா, மத்தியம பர்வா, சரம பர்வா. பிரதம பர்வாங்கிறது பகவான் ஆயிடுத்து, மத்தியமாங்கிறது பாகவதர் நம்மாழ்வார் ஆயிடுத்து, சரம பர்வாங்கிறது ஆச்சாரியன் ஆயிடுத்து. அப்ப குருங்கிற சொல் யாரிடத்தில் பொருந்தும்னால் கீதாச்சாரியனிடத்தில் பொருந்துமா, திருவாய்மொழியே உபதேசித்த
தமிழ் வேதத்தையே கொடுத்த நம்மாழ்வாரிடத்தில் பொருந்துமா அல்லது ராமானுஜரிடத்தில் பொருந்துமானால் குருங்கிற சொல்லு உடையவரிடத்துல தான் பொருந்துகிறது. தஸ்மின் ராமானுஜாரியே குரு ருதிச்ச பதம் பாதி நான்யத்ர தஸ்மாது. இன்னும் ஆச்சரியம். ஆனால் இவரை தவிர மற்றொரு இடத்தில் இந்த சொல் பொருந்தாது. நான் அந்நத்திரனா வேறொரு இடத்தில் பொருந்தாதுனால் இந்த 3 பேரை தவிர வேறொரு இடத்தில் பொருந்தாதுன்னு வச்சுக்க வேண்டாம். 3 பேருக்குள்ளே உடையவரை தவிர நம்மாழ்வாரிடத்திலும் பெருமானிடத்திலும் பொருந்தாதுன்னு அர்த்தம். ஏன்னா மற்றதை பத்தி இப்ப கவலையே இல்லையே, அவர்கள்லாம் தள்ளியாச்சு. இப்ப இந்த 3 பேருக்குள்ளேயும் யாரிடத்துல பொருந்தும்? ஒத்தரிடத்துல தான். சிஷ்டம் ஸ்ரீமத் குருணாம் குலம் இதம் அகிலம் தஸ்ய நாதஸ்ய சேஷா. மற்ற யாரிடத்திலும் இந்த சொல் அப்படி விளங்காது. மற்ற சதாச்சாரிய பரம்பரை எல்லாம் அப்ப என்னன்னு எடுத்துக்கணும்? எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கார்களே, அப்ப அவர்களை என்னன்னு எடுத்துக்கணும்? சிஷ்டம் ஸ்ரீமத் குருணாம். சிஷ்டம்னா மிச்சம். இவர்களை தவிர மிச்சம் யார் இருந்தாலும் ஸ்ரீமத் குருணாம் குலம் இதம் அகிலம், இது மொத்த குலம் ஆச்சாரிய குலம் அனைத்துமே தஸ்ய நாதஸ்ய சேஷா, அந்த நாதனான ராமானுஜருக்கு சேஷப்பட்டிருப்பது. அவரே சேஷர். ஆனா அதை தவிர மற்ற எல்லாரும் சேஷர்களா? அப்போ ராமானுஜர் சேஷர் தெரியும், ஆதிசேஷ அவதாரமானபடியால். ஆனா அவரை தவிர மற்ற எல்லா சேஷர்களுக்கும் அவர் சேஷியா இருக்கார். இப்ப ராமானுஜரே சேஷர். இப்ப ராமானுஜரை சேஷின்னு சொல்லுவீரா சேஷன்னு சொல்லுவீரானால் அவதார விசேஷமா இருக்கிறதுனால சேஷன்னு சொல்லிடுறோம், ஆதிசேஷன். அதே சமயம் மற்ற எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சேஷியா இருக்காரோ இல்லையோ, அதனால சேஷின்னு சொல்லிடுவோம். அப்ப சேஷங்கிற சொல்லும் அவரிடத்துலதான், சேஷிங்கிற சொல்லும் அவரிடத்துலதான், ஆச்சாரியங்கிற சப்தமும் அவரிடத்துலதான், சிஷ்யன்கிற சப்தமும் அவரிடத்துலதான், குருங்கிற சொல்ல அவரிடத்துலதான். இப்படி போய் லயிக்கிறதுங்கிறதான் ஸ்லோகம். அப்ப விஷ்ணு சேஷி ததீயா சுபகுண நிலையா விக்கிரகஸ்ரீ சட்டாரிஹி ஸ்ரீமான் ராமானுஜாரியா பதகமலயுகம் பாதி ரம்யம் ததீயம் தஸ்மின் ராமானுஜாரியே குருரிதி ச பதம் பாதி நான்யத்ர தஸ்மாத் சிஷ்டம் ஸ்ரீமத் குருணாம் குலமிதமகிலம் தஸ்ய நாதஸ்ய சேஷா. இந்த இடத்துல நாதஸ்ய சேஷன்னு சொன்னது பெருமான் ஸ்ரீநாதன் ஸ்ரீயப்பத்தின்னு வச்சிருந்து அவனுக்கு சேஷன் அர்த்தம் அல்ல. எல்லாருக்கும் நாதர் சுவாமி ராமானுஜர், அதனால் அவருக்கு சேஷப்பட்டவர்கள் மற்ற பேர். என்ன அர்த்தம் பண்ண வேண்டும்? இனி அடுத்து மேற்கொண்டு சரமோபாய நிர்ணயம் தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்ப குரு ருதிச பதம் பாதி என்கிறபடியே ஆச்சாரியத்துவம் ஒளி விஞ்சி செல்லுகிறது உடையவர் பக்கலிலே வியவஸ்திதமிரே. வியவஸ்திதம்னா கட்டளைப்பட்டிருப்பதுன்னு அர்த்தம். அப்படின்னால் இன்னது இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறோம் இல்லையா, அதான் வியவஸ்திதம் என்று கட்டளைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வடுக நம்பி வார்த்தையை நினைப்பது. வடுக நம்பி சொல்றது எப்போதும் ஆச்சாரியர் ராமானுஜர் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர்னுட்டு. ஏன்னா அவர் ஒரு தரம் புறப்பாடு எங்கேயோ எல்லாரும் கிளம்புறா சஞ்சாரத்துக்காக, பெருமாள் பட்டியும் ஏழை பண்ணிக்கிறார். ராமானுஜருடைய பாதுகை பெருமாளுக்கு மேலேயே வச்சுட்டார். இது கூட நியாயமா தப்பு இல்லையா, இது அபச்சாரமா போடுமேன்னு உடையவர் கேட்கிறார். பெருமாளும் மூட்டின்னு ஒரு பொட்டிக்குள்ள வெப்பமா மாட்டோமா? எங்கேயோ ஏழை பண்ணிட்டு போறோம், அதுக்குன்னு ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பொட்டியா வச்சு ஏழை பண்ணிட்டு போறோம். அவர் அவ்வளவு சுலபர். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 4-5 பெருமாள் விக்கிரகங்கள் இருந்ததுன்னா சேர்த்து தான் ஏழை பண்ணிட்டு போவோம். அது முட்டுறதை பத்தி யாரும் தப்பாக நினைச்சுக்கிறது இல்லை. அங்க நாச்சியார் விக்கிரகமும் இருக்கும், பெருமாள் விக்கிரகமும் இருக்கும். தாராளமா நாச்சியார் திருவடிக்கு கீழே பெருமாள் ஏழ்ருப்பார். ஏழ்ருக்காருன்னா அப்பவான அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆகவே நமக்கு அதான் பிடிச்சது. என்ன இவர் சொல்படி நம்ம மோட்சம் போகணும்னா எப்போ போவோம்னு தெரியாது. அவள் பொடி மோட்சம் போறோம்னா நிச்சயமா போடுவோம் இல்லையோ. அப்ப எல்லாரும் ஒன்னா ஏழை பண்ணிட்டு போற மாதிரி அப்ப அவர் திருப்பி கேட்கிறார் வடுக நம்பிகள், உமக்கு பெருமாள் யார்? இந்த பெருமாள் அழகிய மணவாளன். அடியனுக்கு பெருமாள் ஆறு? நீர் தான். அதனால 2 பேரும் பெருமாள் தான். எனக்கு நீர் சுவாமி, உமக்கு அவர் சுவாமி. அப்ப அவரும் பெருமாள் தான், நீரும் பெருமாள் தான். பெருமாள் விக்கிரம் விட்டுண்டா என்ன? அதனாலதான் பாதுகையை சேர்த்து வச்சேன்னு விட்டார். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பெருமான்னு ஏற்று விட்டாரா? அப்ப வடுக நம்பி வார்த்தையை ஸ்மரிப்பது நினைப்பது. உடையவருக்கு முன்புள்ள முதலிகள் பாவ்யர்த்த ஞானம் உடையவர்கள் ஆகையாலே உடையவருக்கு முன்னாடி அவதரித்தவர்கள்லாம் பாவி அர்த்தம்னா வரப்போகிற நாட்கள், முக்காலம் உணர்ந்தவர்கள்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அப்ப வருங்காலத்துல என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சவா, அதைத்தான் பாவி அர்த்த ஞானம் உடையவர்களாகையால் பரமகாருணிகரான இவரிடத்தில் உத்தாரகத்துவம் நிலை நிற்கும் என்று அறுதியிட்டு அதீத கருணையே உருவானவர் ராமானுஜர். அதனால இவர் தான் உத்தாரகரா இருக்க போறார், மோட்சத்துக்கு கொண்டு சேர்ப்பார் என்று நிர்ணயம் பண்ணி அறுதியிட்டு தங்களுக்கு பேச்சில் குறைவின்றிக்கே இருக்கவும் அவரவர்கள் முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் மோட்சம் போறதுக்கு ஒரு குறவும் இல்லை. தாங்களே போயிருப்பா. தங்களுக்கு பேருங்கிறது மோட்சம்னு வச்சுங்கோ, பரமபதம். பேச்சில் குறைவின்றிக்கே இருந்தாலும் தாங்கள் முக்தி அடைவதற்கு ஒரு குறவும் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பா அவரவர்களே மோட்சத்துக்கு போயிருப்பார்கள்.
ஆனால் என்ன எழுதுறா, கலியும் கெடும் என்கிற ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியை உட்கொண்டு இவரோடு அவினாபாவ சம்பந்தத்தை பரமோத்தாரகம் என்று நினைத்திருந்தார்கள். கலி கடனம், யாரால கலியுகத்துல மோட்சம் போவோம்னால் ராமானுஜரால மோட்சம் போவோம்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில சாதித்தார். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள் மின்னு பாசுரமா. எப்ப நம்மாழ்வார் கலி கெட போறது, எல்லாரும் மோட்சத்துக்கு போறது ராமானுஜரால்னு சொல்லிட்டாரோ, அப்ப நாமும் ராமானுஜ சம்பந்தத்தாலேயே மோட்சத்துக்கு போவோம் என்று ஆளவந்தார், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், நாதமுனிகள் போன்ற முற்பட்ட ஆச்சாரியர்களும் நம்பிக்கையோடு இருந்தார்கள்ன்றார். இதைத்தான் எழுதும்போது ராமானுஜரோட அவினாபாவ சம்பந்தம்னால் அவரை விட்டு பிரிந்ததே நமக்கு வேண்டாம், ராமானுஜரோட எப்போதும் ஒட்டி கொண்டே இருப்போம் என்று ராமானுஜருக்கு 200 வருஷத்து முற்பட்டவர் இருந்தார்கிறார். நாதமுனிகள் 823, ராமானுஜர் அவதாரமே 1017. இப்ப கண்டிப்பா 200 வருஷம் பின்னாடி. ஆனா ராமானுஜரோட தங்க சம்பந்தம் விலகாம இருக்கணும்னு விருப்பப்பட்டார்கள். அப்பதான் மோட்சம் உறுதின்னு நம்பினார்கள்னால் எப்படி சம்பந்தம் வரும்? இவர் பிற்பட்டவர் ஆயித்தேனால் அந்த சம்பந்தம் எப்படி வந்ததுங்கிற கதையைத்தான் இவர் இப்ப விளக்க போகிறார். எப்படி நாதமுனிகளுக்கும் உடையவர் சம்பந்தம், உய்யக்கொண்டாருக்கு ராமானுஜ சம்பந்தம், மணக்கால் நம்பிகளுக்கு பெருமானார் சம்பந்தம், ஆளவந்தாருக்கு எதிராஜருடைய சம்பந்தம், இந்த ஒவ்வொரு சம்பந்தமும் எப்படி வருதுன்னு தான் சொல்ல போறார். அப்ப இவரோடு அவினாபாவ சம்பந்தத்தை பரமோத்தாரகம் என்று, ராமானுஜரோடு விட்டு பிரியாத தொடர்பிருந்தால்தான் அது உத்தாரகம், அப்பதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நினைத்திருந்தார்கள். சம்பந்தம்தான் துவிதமாயிரே இருப்பது. சம்பந்தம் 2 வகை. திவிதம்ங்கிறது ஒன்று ஆரோகணம், ஒன்று அவரோகணம். நம்ம ஆச்சாரிடத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல மேல போகலாம், அது சம்பந்தம். இல்லை பிரதமாச்சாரியன் பகவான், அவரிடத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழே கீழே வரலாம். இந்த 2 ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு அங்க தொடங்கிட்டபடியால் அவரோகண கிரமம், மேலிருந்து கீழே வர்றது. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குரு சமாரம்பாம்னுட்ட ஆரோகண கிரமம். நம்ம குருவனிடத்திலேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மிநாதன் அளவுக்கு, இல்லே லக்ஷ்மிநாதன் இடத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய குரு வரைக்கும். இது ஆரோகண அவரோகண கிரமம் 2. ஆரோகண சம்பந்தம் என்றும் அவரோகண சம்பந்தம் என்றும். அதில் ஆரோகண சம்பந்தம் ஆச்சாரியத்வேன படிப்படியாக ஏறி நிற்கும். அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லச்சே அப்புறம் எப்படி சொல்லுவீள்? அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் அப்படின்னு தான் ஆரோகணத்தில் சொல்ல முடியும். அப்ப ஆச்சாரியத்வேனா சொல்லி கொண்டு போறோம். ஏன்னா சொல்லும் போதே அடியன் ஆச்சாரியனுக்கு அவர் பிராச்சாரியன், அவருக்கு அவர் ஆச்சாரியன். இப்போ பெரிய நம்பிகளுக்கு ஆளவந்தார் ஆச்சாரியன், ஆளவந்தார் மணக்கால் நம்பிகள் ஆச்சாரியன், மணக்கால் நம்பிகள் உய்யக்கொண்டார் ஆச்சாரியன், உய்யக்கொண்டார் நாதமுனிகள் ஆச்சாரியன் தானே சொல்லிட்டு போவோம். அப்ப மேல மேல சொல்லிட்டு போட்டோம். ஆனா அதே அவரோகண சம்பந்தம் சிஷ்யத்வேன படிப்படியாக இறங்கி வரும். இதே அவரோகண கிரமத்தில் சொல்லணும்னால் நாதமுனிகளுக்கு உய்யக்கொண்டார் சிஷ்யர், உய்யக்கொண்டாருக்கு மணக்கால் நம்பிகள் சிஷ்யர், மணக்கால் நம்பிகளுக்கு ஆளவந்தார் சிஷ்யர் தானே சொல்லிட்டு வரும். அப்ப சிஷ்யத்வேன சொல்ல வேண்டும். இவை 2க்கும் விளை நிலம் உடையவரிரே. இவை 2க்கும் விளை நிலம் உடையவரிரே. விளை நிலம்னா விளைகிற நிலம். இந்த இடத்துல நிலம் ஒரு இருக்கு, ஒரு காணி நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த நிலத்திலேருந்து விளையணுமா? அதுல இருந்து பல இடத்துல பல பயிர்களும் விளையிறது இல்லையோ? அப்படி விளையும் போது இந்த பயிர்லேருந்து இந்த பயிரை நாத்து மாத்திருக்கலாம் வேண்டாம். இப்படி வச்சுங்க, ஒரு நிலம், அதுல ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்திலே நிறைய விழுதுகள்லாம் இருக்கு. இப்போ ஆலமரத்திலே இந்த விழுது, இந்த விழுதுலேருந்து இந்த விழுது, இந்த விழுதுல இந்த விழுது. இன்னொரு வகத்துல சொல்லுங்க, இந்த விழுதுக்கு இது அம்மா, இந்த விழுதுக்கு இது அம்மா, இந்த விழுதுக்கு இது மூலம், இது ஆலமரம் சொல்லிட்டீங்களா? இது 2மே பார்க்கறச்சே ஓஹோ ஆலமரம் விழுது, ஆலமரம் விழுது, ஆலமரம் விழுது 2மே எதுல நிற்கிறது? விளை நிலத்துல நிற்கிறது இல்லையோ? நிலம் இருந்தா தானே ஆலமரம் விழுது. அம்மா வேணும்னாலும் பொண்ணு வேணும்னாலும் அங்கே விளை நிலம் வேணுமோ இல்லையோ? அதை போல இவர் சொல்றது, நீ ஆச்சாரியத்வேன சிஷ்யத்வேன ஆரோகண அவரோகண எந்த கிரமமும் வச்சுக்கும். ஆனா இந்த 2 கிரமமும் ஒரு இடத்துல விளையணுமோ இல்லையோ? அந்த விளை நிலம் தான் உடையவர்ங்கிறார். அப்ப உடையவரை விளைநிலமாக கொண்டு அது ஆரோகண கிரமத்துல நீ போனாலும் அவரோகண கிரமத்துல போனாலும் விளைநிலம் இவரே. இவை 2க்கும் விளைநிலம் உடையவரே. இதில் ஒன்று நிரவதிகமாய் ஒன்று சாவதிகமாய் இருக்கும். இதுல ஒன்று நிரவதிகம்னால் ஆரோகண கிரமம் ஒரு கிரமம்,
அவரோகண கிரமம் ஒரு கிரமம். இதில் ஆரோகண கிரமம் சாவதிகம், அவரோகண கிரமம் நிரவதிகம். ஏனால் ஆரோகணம் பண்ணிண்டே போய் ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும் இல்லையோ, அவதி எல்லை, அதுக்கு மேல போகாது. ஆனா அவரோகணம்னால் இன்னும் 10,000 வருஷம் போறதே, அது நிரவதிகம். அப்ப எல்லையில்லாத போகக்கூடியது அவரோகணம். என்ன இன்னும் ஆச்சாரியர்கள் இப்ப இந்த பட்டம் இன்னும் 5000 பட்டம் போகும், இந்த மட்டத்திலேயே பட்டம் இன்னும் அத்தனை போகலாம். அப்ப அத்தனை பேர் சொல்ற வரைக்கும் அஸ்மத் குருமா சமாரம்பாம் சொல்லணுமே. அத்தனை பேர் வரைக்கும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம், லக்ஷ்மிநாத சமாரம்பாம், நாதயாமன மத்தியமா, அஸ்மதாஜ பர்யந்தாம்ங்கிறது. இந்த பர்யந்தாங்கிற சொல்லு அவரோகண கிரமத்தில் முடிவில்லாதது. இந்த பர்யந்தாங்கிற சொல்லுக்கு முடிவுண்டா? அவரோகணத்தில் போயிட்டே இருக்க போறது. இப்ப போயிருக்கே, இத்தனை வருஷம் இப்ப போயிருக்கோம் இல்லையோ, இதை போலத்தானே இன்னும் 50,000 வருஷம் போகும். இதே அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம். பர்யந்தம்னா அது வரைன்னு அர்த்தமா? அப்ப லக்ஷ்மி வல்லபன் வரைன்னு சொல்லச்சே பர்யந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? ஆனா ஆச்சாரியன் வரைன்னு சொல்லச்சே பர்யந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? லக்ஷ்மிநாதன்கிற வரைக்கும்னு சொல்லச்சே சாவதிகம், அப்ப அவதி அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா நாம இறக்கி சொல்லிட்டு வரச்சே நிரவதிகம், அது முடியவே முடியாது. அதனாலதான் 2 பிரிச்சுட்டா பாருங்க. இவை 2க்கும் விளைநிலம் உடையவரே, இதில் ஒன்று நிரவதிகமாய் ஒன்று சாவதிகமாய் இருக்கும். அடுத்தது அசௌ அசௌ இத்யா பகவத்தஹ. பகவத்தஹ ஆன்னு சப்தம் போட்டால் இதிலிருந்து அதுவரை. சந்திரார்க்கம்னு சொல்றோமா, அப்படின்னா சந்திர சூர்யால் இருக்கிற வரைன்னு அர்த்தம். நெடுங்காலத்துக்கு தமிழ் ஒன்று சொல்லுவா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழங்கிற அளவு. அப்ப அது ரொம்ப முன்னாடிங்கிற மாதிரி சந்திரார்க்கம் சந்திர சூரியர்கள் இருக்க வரைக்கும். இந்த ஆன்னு சேர்த்தாலே சமந்தாத்து காசதீதி ஆகாஷான்னு சொல்றோம். காஷ பிரகாசிக்கிறது, சமந்தாத் ஆராதனம்னு சொல்றோமே. ஆராதனம்னால் ராதிரு பிரீணனேன்னு தாத்து. ராதிரு தாத்து பிரீணனம் திருப்தி ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். சமந்தாத் நாம பண்ற ஒவ்வொரு செயலும் திருவாராதனத்தில் ஆன்னு போட்டதுனால முதல்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன செயலை செய்தாலும் அது பெருமானுக்கு திருப்தி ஏற்படுத்துற செயலா இருக்கணும். அதனாலதான் ஆராதனம்ங்கிறோம். ராதனம் ராதிரு பிரீணனம், அவருக்கு பிரீத்தி ஏற்படுத்துற செயல்கள். அப்படின்னா அதுக்கு நான் குளிச்சுட்டு வர்றதுலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு பிரீத்தி ஏற்படுத்துறதா இருக்கணும். நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எப்படி வேணா சுத்து முத்து நாள் முழுக்க இருந்துக்கலாம், அந்த சமயத்துல மட்டும் போய் 6 ஆசனங்களை சமைச்சு திருப்பாவை சொல்லிவிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது முடிஞ்சு போகாது. அப்ப அது என்னவா இருக்கும்? ராதனமா இருக்கும். ரோதனமானாலும் ஆயிடும். ஆனா ஆராதனமா இருக்கணும்னு வச்சுக்கோ. அப்ப முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு பிரீத்தி ஏற்படும்படி பண்ணாதான் ஆராதனம். இதுக்கு சொல்ல வந்தேன். அசௌ அசௌ இத்யா பகவத்தஹானால் ஆங்கிற சப்தத்துக்கு அது முழுவதுமாகன்னு அர்த்தம், அது வரைன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிறபடியே அசௌ அசௌ இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன். அப்ப அசௌ அசௌ இது பகவத்தா பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் சொல்லி கொண்டு போ. எம்பெருமான் அளவும் சென்று கொழுந்திலையா இருக்கும். அப்ப அது போய் கடைசியில கொழுந்திலையா முடிஞ்சு போடும். மற்றையது கொழுந்து விட்டு படரா நிற்கும். அதுக்கும் ஒரு திட்டான்னு சொல்லிட்டாப்பா. மரத்தை எடுத்துப்போமா, அடிய கிளைன்னு சொன்னேன்னா, இப்ப அந்த கிளையில இருந்து அதாவது விழுது பார்த்தோமா, விழுது ஒவ்வொரு மரத்திலையும் தண்டு இருக்கு, தண்டுக்கு மேல கிளை இருக்கு, கிளையில சின்ன கிளை இருக்கு, சின்ன கிளையில கொழுந்து கிளை இருக்கு, அதுல இலை இருக்கு, அந்த இலை நுனியில கொழுந்து இருக்கா? இப்ப ஆலமரம்னு ஆரம்பிங்க. மரம், தண்டு, கிளை, உபகிளை, கொழுந்து, சின்ன கொழுந்து, அது வரைக்கும் போய் சேர்ந்துரும். அதே இப்போ கொழுந்துலேருந்து ஆரம்பிங்க. கொழுந்து, இலை, கிளை, தண்டு, மரம் என்று போலாமா? இதுல எது போறச்சே சாவதி, எது போறச்சே நிரவதி? இதுல கொழுந்து வரைக்கும் வரச்ச 1,00,000 கொழுந்து இருக்கும், அது நிரவதி. மரம்னு போறச்சே 1ல போய் முடிஞ்சு போயிடும், அது சாவதி. அப்ப மரம்னு போறதுதான் ஆரோகண கிரமம் சாவதிகம், கொழுந்து வரைக்கும் வர்றதுதான் அவரோகண கிரமம் நிரவதிகம். அப்படின்னு 100 திருஷ்டாந்தம் சொல்றார். அப்ப மற்றையது கொழுந்து விட்டு படரா நிற்கும். இந்த சம்பந்த துவயம்தான் இடையிட்டு வந்ததொன்றிலே. இந்த சம்பந்த துவயம் இடையில வந்தது. அப்படியா? இது முற்காலத்துல கிடையாதுங்கிறீரா? இந்த நடுவுல சிவவிஷ்ணுவாளை தான் கண்டுபிடிச்சிட்டு வாழாம்னால் இந்த இடையிட்டுன்னு சொன்னது நடுக்காலத்துல வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. இது பெரிய ஹாரமா இருக்கே, இந்த ஹாரத்தினுடைய நடு நாயக ரத்தனமாக வந்ததுன்னு அர்த்தம். ஹாரம்ங்கிற இடத்த வச்சுக்கணும். இப்ப மறுபடியும் பாருங்க, இடைங்கிறதுக்கு 2 சொல்லலாம். இடையிலே நின்றார் அப்படின்னால்
இந்த சுவாமி 1950 வரைக்கும் இருந்தார், அந்த சுவாமி 2000 இருந்தார், இவர் நடுவில் 1975 இருந்தார், இடையிட்டு இருந்தார். 2 பேர் புகைப்படம் எடுத்துக்கணும் தான் நின்று இருந்தா, அந்த சுவாமி இடையில நின்னார். இதுக்கு வருஷத்துக்கும் சம்பந்தம் உண்டு இல்லை. அப்ப இடையிட்டுன்னு சொன்னா இருவருக்கு இடையில் அர்த்தம். எதே போல திருக்கோவலூர் இடைகழின்னு சொல்றோம். அந்த இடைகழியில பெருமாள் நடுவில் நின்னார்னா காலத்தால நடுவில் நிற்கல, இடத்துல நடுவில் நின்னார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அவர்களுக்கு நடுவில் நின்னாரோ இல்லையோ. அதை போல இங்கே ராமானுஜர் இடையிட்டு வந்ததுனால் பிற்செருகல்னு அர்த்தம் இல்லை. இடையிட்டுன்னா இந்த குரு பரம்பரையில நடுவுல இருந்தார்னு அர்த்தம். அப்ப நடுவிலே இடையிலே வந்தார். குரு பரம்பரையில் இந்த சம்பந்த துவயம்தான் இடையிட்டு வந்ததொன்றிரே. சீதையை பத்தி கம்பர் சொல்லிட்டு இருக்கார். அவளுக்கு இடையே இல்லை, அதனால அவ இடையில போனாள்ங்கிறார். இடையே இல்லைன்னா சாமுத்திரிகா லட்சணத்தின்படி இடுப்பு ரொம்ப சிறியதுன்னு அர்த்தம். ஆனா இடையில போனான்னு சொன்னா ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு நடுவுல போனாள்னு அர்த்தம். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். இது கம்பர் தமிழ் எழுதுறார். பொய்யோ எனும் இடை அப்படின்னா இடுப்பு இல்லவே இல்லை, அசத்தியம். இடுப்புன்னு சீத்தை கொத்த சொல்றான்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். அந்த அளவு இடுப்பு சின்னதா இருக்கா. அப்ப பொய்யோ எனும் இடையாள். ஆனா அவள் போனது என்ன? இடையிலே போனாள். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன்னால், இளையான்னு சொன்னதுனால லக்ஷ்மணன், இடையாள் பொய்யோ இடையாள்னு சொன்னதுனால சீதை. அக்ரத பிரயோ ராமஹா. சீதா மத்திய சுமத்தியமான இருக்கே, சுமத்தியமான அழகான இடுப்பு. எப்படி போனா? மத்திய நடுவுல போனா. அப்ப நேரடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு பாசுரம். அந்த மாதிரி இடைங்கிறத சரியா அர்த்தம் பண்ணிக்கணும். ராமானுஜர் குரு பரம்பரையின் இடையிலே நடுவிலே. எது இடையான சப்தம்? நமஹா. நமஹாங்கிற சொல்லு தானே இடைப்பட்டு இருக்கு. முன்னாடி ஓம், பின்னாடி நாராயணாய. எது இடையில இருக்கு? இப்ப நடுவில் ஆறான்னு வந்திருக்காள்னால் அதோ இடையிலே வந்தார். இல்லை காலத்துல வந்திருக்காருனால் இடையிலே வந்தார். ரெண்டு எதுவும் வச்சுக்கலாம் இல்லையோ. அதனால அசவ் அசவென்னு இந்த சம்பந்த துவயம்தான் இடையிட்டு வந்ததொன்றிரே. குரு பரம்பரையிலே இடையிடப்பட்டாரிரே உடையவர். குரு பரம்பரையில் நடுவிலே இருக்கிறார் உடையவர். ஒரு முக்தாகாரத்தின் நடுவே அழகான முத்து மாணிக்க மாலை. முக்தாகாரத்தின் நடுவே ஒளி உடைய மாணிக்கத்தை அழுத்தி வைத்தால் இருதலையின் நிறம் பெற்று வருமிரே. ஒரு நீண்ட முத்து மாலை. அந்த முத்து மாலை நடுவில் அதுக்கு ஒரு பதக்கம் கோப்பாளம் இல்லையோ. அந்த பதக்கத்தில் திருவாமுடையான் இருப்பார், மகாலட்சுமி இருப்பார், உடையவர் இருப்பார். அதுக்கு சுற்றி வைரக்கல்லாம் வச்சு அதுக்கு கீழே ஒரு சகப்பு வச்சு ஒரு பச்சை வச்சு இல்லை மண்ண இன்னும் நன்னா இருக்காதா? அதை போல நடுவில் நாயகரத்தனமாக சுவாமி எழுதியிருக்கார். அப்படியே உடையவரும் இருதலை நாயகமாக கொண்டு உபய சம்பந்திகளுக்கும் பிரகாசகரானார். அதை போல உடையவர் இந்த பக்கம் தனக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் மறுபக்கம் தனக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் இருவருக்கும் நாயகரத்தனமாக இருந்து 2 பக்கத்துக்கும் ஒளியூட்டுகிறார். இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். ஹார மத்தியமணி நியாயம்னு சொல்லுவார்கள், இல்லை தேகலி தீப நியாயம்னு சொல்லுவார். இது ஒரு மண்டபம். இதுக்கு நடுவில் விளக்கேற்றி வச்சிருந்தா இந்த பக்கமும் ஒளி அந்த பக்கமும் ஒளி. ஒரு ஓரமாக வச்சுட்டா இங்க வெளிச்சம் இருக்கும் அங்க இருக்காது. அதனால ராமானுஜர் நடுவா இருக்கிறதுனாலே இருபக்கமும் ஒளி ஊட்டினார். இப்ப இதுல ஒரு கேள்விக்கு பதில். எதனால் ராமானுஜர் நடுவே இருக்கிறார்? இவர் தான் எல்லாத்த விட உயர்ந்த ஆச்சாரியனால். ஒன்னும் முதல்ல அவதரிச்சிருக்கட்டும், இல்ல கடைசியில் அவதரிச்சிருக்கட்டும், நடுவுல பிறந்திருந்தால் 10ஓடு 11 தானே. உண்மைதான். இப்ப நீங்க 10ஓடு 11ன்னு சொல்லச்சே நிஜமா எண்ணி பார்த்துருங்க. லக்ஷ்மிநாதன், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், இவ 9 பேரா? 10வது ராமானுஜர் இல்லையோ. அப்ப 10வது ஆச்சாரியனா திருவவதாரம் பண்ணியிருக்கார். அத்தோட ஒன்று. அப்ப பாக்கிப்பட்டவர்கள் எல்லாம். அப்ப நடுவில் இருக்கிற ஆச்சாரியனா ஏன் அவதரிக்கணும்? ஒன்னும் முதல்ல அவர் இருக்கட்டும், இல்ல கடைசியில் இருக்கட்டும். யாருமே பெருமாள் ஏழை பண்ண போறச்சே படம் நன்னா வரணும்னா முன்னாடி இருக்கிற வாரையத்தான் பிடிக்கணும்வா. யார் பின்னாடி ஏழை பண்ண வரேங்கிறா? அதனால எல்லாருமே முன்னாடி ஏழை பண்ணிட்டு அப்ப பின்னாடி பெருமாள் என்ன பண்ணுவார்? யாரான் 2 பேர் தோல் கொடுத்துதான் ஆகணுப்போ. அதனால பின்னாடி ஏன் இவர் வந்தார்? நடுவுலே இருந்திருக்கலாம். ஏன் முன்னாடி இருந்திருக்கலாம், பின்னாடி இருந்திருக்கலாம்? நடுவில் இருந்தார்னால் முன்னாடி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒளி கொடுக்க முடியாது, பின்னாடி இருந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒளி கொடுக்க முடியாது. நடுவில் இருந்தா தான் இருவருக்கும் ஒளி கொடுக்க முடியும். அதனால உபய சம்பந்திகளுக்கும் பிரகாசகர் ஆனார். 2 பக்க சம்பந்திகளுக்கும் ஒளி ஊட்டினார். 2 திறத்தாருக்கும் காரியம் கொள்ளும் போது மத்தியஸ்தரை கொண்டு காரியம் கொள்ள வேண்டுமே. 2 பக்கத்துக்காராலும் காரியம் பண்ணணும்னா மத்தியஸ்தரை தான் கூப்பிடணும். இப்பெல்லாம்
இதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறோமோ இல்லையோ, அதுக்கு ரொம்ப நாழியாருதுங்கிறதுக்காக மாற்றி விட்டுடா எல்லாரும். இப்போ அதனால் அதுக்கெல்லாம் போவாண்டாம், மத்தியஸ்தம் பண்ணுவோங்கிறதையே போட்டு விட்றான். எந்த ஒரு உடன்படிக்கையில் வந்தால் கூட உனக்கு பிடிச்ச ஆள் எங்களுக்கு பிடிச்ச ஆள் 2 பேரையும் வச்சுப்போம், மத்தியஸ்தம் போடுவோம்னார். மத்தியஸ்தர் ஒத்து வரலைன்னா அப்புறம் மறுபடியும் அதே நீதிமன்றம் தான். இது இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ இந்த மத்தியஸ்தர்னு ஒருத்தரை சொல்லச்சே, உம்ம பக்கத்தில் இருக்கிறவரும் கூடாது, எம்ம பக்கத்தில் இருக்கிறவரும் கூடாது, நடுவா இருக்கணுமா மத்தியஸ்த. அந்த மத்தியாங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? கருத்தால் நடுவா இருக்கணும். அப்படின்னா அவர் ஒரு பக்கம் சாயக்கூடாது, பாரபட்சமா இருக்கக்கூடாது, மத்தியஸ்தம் பண்ணணும். அப்படின்னு தடஸ்தர்னு சொல்லுவா. இந்த பக்கமும் சாயாதே அந்த பக்கமும் சாயாதே. அதை போல ராமானுஜன் சொல்லிட்டார், நாதமுனிகள் பக்கமும் சாயல, மணவாள மாமனிகள் பக்கமும் சாயல, மத்தியஸ்தங்கிறார். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो। यतिराज 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 जय